ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து நான் கீறிக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் தோல் நீக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். என் பையன் ஈவினிங் காஃபியோடு சாப்பிட சூடாக ஏதாவது பண்ணி கொடுமான்னு கேட்டான். உருளைக்கிழங்குல தான் ஏதாவது பண்ணலான்னு கிச்சனுக்கு வந்தேன். 3 உருளைக்கிழங்கு தான் குட்டி குட்டியாக இருந்தது. அது 4 பேருக்கு ஸ்நாக்ஸ் பண்ணால் பத்தாது. அதனால் வெங்காயம் ஜாஸ்தியாக இருந்ததுனால வெங்காயத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நீளமாக இந்த வெங்காயத்தை கட் பண்ணுறேன். இது மாதிரி ஸ்டீல் பிளேட்டில் ஸ்பீடாக அறிய முடியல, கொஞ்சம் வழுக்குது அது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ண முடியுது. பொறுமையாக கட் பண்ணுறேன். கட் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அது கூட தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். ஏன்னா ஏற்கனவே இதில் பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்குறேன். மைதா 1 கப் அளவு சேர்க்குறேன். நான் எடுத்துருக்கிற வெங்காயத்துக்கு 1 கப் அளவு சேர்க்குறேன். முதல்ல ட்ரையாக பெசரிக்கலாம். வெங்காயத்தை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. பெசரி முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பெசைகிறேன். பெசரி முடிச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிட்டேன் நல்லா. இப்போ கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக வடை மாரி தட்டிட்டு அப்படியே சேர்க்குறேன். அதில் நீங்களே அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிங்க. ஆனியன் வடைன்னு கூட வச்சுக்கிங்க. நான் குயிக் ஸ்நாக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன், சீக்கிரமாக பண்ணி முடிக்கிறதுனால. நீங்கள் கூட வேணும்னா அரிசி மாவு, கடலை மாவு கூட போட்டிட்டேன். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் வீட்டில் இருக்கிறத சேர்த்து குயிக்காக பண்ணேன். இன்னொரு சைடு திருப்பி விடுறேன். நல்லா மாற்றி மாற்றி திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்துக்கிறேன்.
எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் இழுக்கிற மாதிரி நான் டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் அதேமாரி சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இது ரெடி. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆளுக்கு நாள பிஸ்கட் கூட வச்சு ஒரு கப் காஃபி வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, கிறிஸ்பியாக இருந்தது. நீங்களே இதேமாரி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.